வணக்கம் நண்பர்கள். மகாவிஷ்ணு அப்படிங்கிற சொற்பொழிவாளர் அரசு பள்ளியில் சொற்பொழிவு ஆற்றிய காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் காரணம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இந்த மகாவிஷ்ணு அரசு பள்ளிக்கு சொற்பொழிவு ஆற்ற அழைத்திருக்கிறாங்க. அதன் பேரில் சொற்பொழிவு ஆற்றின மகாவிஷ்ணு மூட நம்பிக்கையை பரப்பியதாகவும் அவர் மீது இந்து மதத்தை புகுத்தியதாகவும் அரசு பள்ளியில் புகுத்தியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கைது செய்யப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சம்பவங்கள் தமிழக அரசினுடைய ஆட்சியை மோசமான ஆட்சியை எடுத்துக்கொடுவதாக இருக்கிறது. அந்த 2 சம்பவத்தை மறைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மகாவிஷ்ணு என்ற ஒருவரை உள்ளே நுழைத்து அந்த 2 விஷயத்தை மறைக்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல மகாவிஷ்ணுடைய சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசு பள்ளியில் சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக இந்த மகாவிஷ்ணு அழைக்கிறாங்க. நிச்சயமாக அதனுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் தான் அழைச்சிருப்பார், இல்லை மேலிடத்தினுடைய அதிகாரத்தினுடைய பர்மிஷன் வாங்கி அழைச்சிருப்பார். அவர் அப்படி அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் இதற்கு முன் எப்படிப்பட்ட சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார், எப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அரசு பள்ளியில் கண்டிப்பாக அனுமதிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவர் எப்படி சொல்லி போயிட்டுருக்குன்னா, இந்த பிறவியில் நம்ம என்னென்ன தப்பு செய்கிறோமோ அதே போல் போன பிறவியில் என்னென்ன தப்பு செய்கிறோமோ அதுக்குண்டான தண்டனையாக கண் பார்வையற்றவராக ஊனமற்றவராக பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை வளர்க்கும் விதமாக பேசியிருக்கிறாரு. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவர் பேசியது ஒரு முட்டாள்தனமான பேச்சு, மூட நம்பிக்கையை வளர்க்கும் விதமான பேச்சு. அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, அப்படி பேசியிருந்தால் சட்டப்பூர்வமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் சட்டப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்காருன்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. இந்த சிறிய சம்பவத்திற்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடையாது. அவர் பேசி உடனே கைது செய்யப்படவே இல்லை. அவர் பேசி ஒரு 15 நாள் கழித்து இந்த 2 அரசுக்கு கெட்ட பெயர் வழங்கக்கூடிய 2 சம்பவம் நடக்குது. இந்த 2 சம்பவம் மக்களுடைய போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை கைது செய்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாவிஷ்ணு தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதாகவும் தன் மீது வழக்கு தொடரப்படுது அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த நேரத்துக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து விமான நிலையத்தில் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அறிவிச்சிட்டு அப்புறமா வராரு. அடுத்தது இது சம்மந்தப்பட்ட வீடியோவை அந்த மகாவிஷ்ணு தான் தன்னுடைய யூடியூப் சேனலில் போடுறாரு. இவ்வளவு நடந்த பிறகு ஏர்போர்ட்டுக்கு ஒரு 200 போலீஸ் போகிறாங்க. எப்படி சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண ஒரு 200-300 போலீஸ் போனாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு 200 போலீஸ் போய் பின்பக்கம் கேட்டு வழியாக அவரை கூட்டிகிட்டு வந்து கைது பண்ணுறாங்க. 5 பிரிவுகளில் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. சரி, அந்த 2 சம்பவம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய 2 சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பில் மகேஷ், அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய டிரைவர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறவர் ஒரு பெண்ணை 18 வயது நிரம்ப பெண்ணை அவருடைய ஆசை வார்த்தை கூட்டி அழைச்சிட்டு போகிறாரு. போன இடத்துல அவருடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து வச்சு அந்த பெண்ணை தொடர்ந்து பயமுறுத்தி இந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அடிக்கடி பைக்கில் கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணை கற்பழிக்கிறாங்க, பலாத்காரம் பாலியல் தொந்தரவு செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்ட இதற்கு மேல் அதை பொறுத்து கொள்ள முடியாதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெற்றோரோட புகார் கொடுக்குறாங்க. அந்த பெற்றோர் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் கலெக்டர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் திராவிட மாடலாட்சி. கலெக்டர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பார்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன் ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளடிப்பார். அதற்கு அனுமதியை வழங்குறது IAS அதிகாரிகள் தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சமூக சேவை செய்வதற்குத்தான் IAS அதிகாரிகளுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் திமுக ஆட்சியில் பவர் இருக்கே தவிர, இப்படிப்பட்ட அசம்பாவிதம் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய சம்பவங்களை அந்த சம்பவத்தின் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, இந்த பெண் அந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வெளியிலிருந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. குறிப்பாக சேட்டலைட் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த சேட்டலைட் ஊடகம் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பவே கிடையாது. குறிப்பாக தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7, சன் டிவி, கலைஞர் டிவி, இப்படி எல்லா டிவியுமே இந்த நியூஸை ஒளிபரப்பவே கிடையாது. மாரிதாஸ் என்ற யூடியூப் சேனல்காரர் தான் முதல் இதில் ஃபுல் டீட்டெயிலாக அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து வெளியிட்டு இருந்தார். அதன் பிறகு எல்லா சேனல்லையும் டிஜிட்டல் சேனலில் வெளியிட ஆரம்பித்தாங்க. சரி, மாரிதாஸ் தான் வெளியிட்டாரு, நீங்கள் இதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மாரிதாசனுடைய சேனலை ஒரு 2 லட்சம் பேர், என்னுடைய சேனலை பார்க்குற ஒரு 200 பேருக்கும் இந்த நியூஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வெளியிடுறோம். சரி, அப்படி அந்த நபர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால யூடியூப் சேனலாகவும் இதை வெளியிட்டு தற்பொழுது
இந்த நியூஸை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற 10 வயது சிறுமி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுகிறார். பெற்றோர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அருகில் இருக்க அரசு மருத்துவ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அந்த 10 வயது சிறுமி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களாக அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அந்த பெற்றோருக்கு தெரியுது. அதன் பிறகு அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அந்த குழந்தையை சேர்க்கும் பொழுது தொடர்ந்து 7 நாட்கள் 10 நாட்களாக அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியுது. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை, அந்த தந்தை கொத்தனார் வேலை செய்கிறவர், அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க, 2 பேருமே படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்குறாங்க. ஆனால் காவல்துறை எந்த நபர் இந்த குற்றத்தை செய்தாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த குழந்தையினுடைய பெற்றோரை அடிக்கிறாங்க. காவல்துறை அந்த குழந்தையின் முன்னாக அடிக்கிறாங்க. அடுத்ததாக அந்த குழந்தையை 10 வயது குழந்தையை பயமுறுத்துகிறாங்க. உண்மையை சொல்லணுன்ட்டு. எப்படி பயமுறுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரணும் ஒரு 10 வயது குழந்தையை காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை நடத்துகிறாங்க அந்த குற்றவாளி முன்னிலை. அப்படின்னா எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட சட்ட அத்துமீறல் காவல்துறையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி விசாரித்ததை ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து அந்த மாரிதாஸ் சேனல் அப்படிங்கிற போட்டிருக்கிறாரு. அதை வேண்டுங்க பார்க்கலாம். அப்படி இந்த 2 சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு அந்த 2 சம்பவங்களும் காரணமாக அமைஞ்சிட்டதுனால இந்த 2 சம்பவத்தையும் மறைக்கணும். அதுக்காக தான் மகாவிஷ்ணு என்றவர் பரபரப்பாக கைது செய்யப்பட்டு இந்த சேப்டர் மூடிட்டாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடைபெறும். நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை விற்றுட்டு இந்த மாதிரி சம்பவங்களை செய்யாதீங்க. எதிர்காலத்து மக்களுக்கு மக்களாக நமக்கு எந்த அரசியல்வாதி வந்தால் நன்றாக ஓட்டு ஆட்சி செய்வாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க. அப்போ தான் ஒரு வளமான எதிர்காலத்தை, இல்லைனா கூட இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காத ஆட்சி நடைபெறும். அதுவரை இதை பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா அதுவரை இதை நாம் அனுபவித்துதான் வேண்டும். இதை சகித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.